வணக்கம். நம்ம தினமும் கோழி பண்ணை இது ரொம்ப ஒரு கேர் எடுத்து கவனிச்சிட்டு வந்துட்டு சொல்லியிருந்தேன். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் விட்டு ஒரு 40 குஞ்சு போல் விட்டுருக்குறேன். ஏன்னா விட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா கோழி எண்ணிக்கையை டெவலப் பண்ணணும், கோழி எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தில் கோழிகள் அதிகப்படியாக எண்ணிக்கை விட்டுருக்குறேன். ஒரு 3 தாய் கோழி பொறிச்சதில் ஒரே தாய் கோழி விட்டுருக்குறேன். அதுக்கு தினமும் தண்ணி முறையாக வச்சுட்ருக்கேன். ஒரு கால் 2 நாளுக்கு ஒருக்கா 3 நாளுக்கு ஒரு தண்ணி கண்டிப்பாக வச்சிடணுங்க. ஆனால் தினமும் மாற்றினா சிறப்பாக இருக்கும். எங்களால் முடியல. நம்ம ரைஸ் மில்லு, கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, மாடு, கோழி எல்லாம் வச்சுருக்கிறதால அனைத்து வேலையும் செய்யணுங்கிறதால நம்ம முடியல. இப்போ அதெல்லாம் ஒரு கொட்டாய்க்கு நம்ம வைக்க போகிறோம். அதில் இந்த இதை எடுத்து உள்ள வை மணி, இந்த தீனி எடுத்துக்குள்ளே வை. நம்ம இந்த தீனி நம்ம ஏற்கனவே உருவாக்கணும் பார்த்துருப்பீங்க. நான் அந்த கம்பு, சோளம், முத்தல் ஒன்றா கலந்து அரைச்சேன். ஒரு சில கோழி சரியாக திங்க மாட்டேங்குது. மேலே தூக்கினாப்பா வைக்கணும் மணி, ஒரு தூக்கி வைக்கணும். தண்ணியிட இதை இந்த கூண்டில் ஃபஸ்ட்டு தண்ணி வச்சுக்கிறோம். அடியில் பத்திரிக்கை ரெகுலராக போடுவேன், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் காமிக்கிறேன். உள்ள தூக்கி நல்லா தூக்கு மேலே தூக்கி போதும் விட்டுரு. இந்த ஊரில் தண்ணி வச்சாச்சு. எல்லாம் கொஞ்சம் ஆரோக்கியமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது தினமும் தண்ணி வச்சா கொஞ்சம் கோழி நல்லாவே திங்குது. நிறைய புதுசாக போடும்போது நிறைய எல்லாம் இருக்குது. அடுத்து இந்த கூண்டு கொண்டோம். இந்த கூண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தீனி வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு தண்ணி தீங்க அடுத்து தண்ணி வைக்கிறோம். இல்லை தண்ணி இல்லாமல் கிடந்து போச்சு. அதில் தண்ணி தவத்தோடு நிற்கிது எல்லாமே. தண்ணி வச்சாச்சு. ஒரு குஞ்சு என்னன்னு தெரியலங்க, அப்படி நொண்டிக்கிட்டே நிற்கிது. இது என்ன காரணம் தெரியல. இது ஏற்கனவே போன பேஜில் உள்ள குஞ்சு பூராமே இப்படி தான் இருந்துச்சு. இந்த பேஜில் ஒரே ஒரு குஞ்சு மட்டும் இப்படி இருக்குது. அது காரணம் என்னன்னு தெரியலங்க. இதுக்குள்ளே விடுமோனு அது என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கூண்டில் வளர்க்குறோமா, இந்த வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கோழி குஞ்சோட சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த குஞ்சுலாம் எப்படின்னு பாருங்களேன். இதை எடுத்து உள்ள அந்த தீனி உள்ள இப்போ வழக்கமாக அந்த நம்ம தக்காளி வீட்டில் கோழி அடை வச்சுருப்போம். அதில் ஒரு 3 கோழி மட்டும் அடையில் கிடக்கு. இது புதுசாக கோழி தானே முட்டைக்கிட்டு தானே அடையில் கிடக்கு. ஒரே ஒரு கோழி மட்டும் பழைய கோழி. இது மட்டும் முட்டை ரொம்ப நாளாகவே இருக்குது. இது முட்டை பொறிக்காதுன்னு தெரியல. பார்ப்போம். இன்னொரு வாரம் கழிச்சு இந்த கோழி அடையில் கிடக்குங்க தான் இந்த கோழி வச்சுக்கிறோம். இன்னொரு கோழி லாஸ்ட்டு ஒரு கோழி அப்படி தான் அடையில் கிடக்கு. மற்றபடி எல்லா கோழியும் அடையாளம் தெரிஞ்சிருச்சு. மற்ற கோழியெல்லாம் ஒரு சில கோழி முட்டை இட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ இயற்கையான முறையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தண்ணி தீனிலாம் கொடுக்கறதில்ல. ஆனால் இந்த கோழி கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக நிற்கிது பாருங்களேன். இது தாய் கோழி எங்கன்னு தெரில, ஆனால் தனியாக இருந்து கற்றுக்கிட்டு இருக்குது. இந்த கோழியில் குஞ்சுலாம் பாருங்கள். இதில் ஒரு 8 குஞ்சோட இந்த தாய் கோழி சுற்றிட்டு இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அது வெளியில் விட்டு கிட்டத்தட்ட 20 நாள் இன்னைக்கு ஆயிடுச்சு. இந்த கோழி குஞ்சு நல்லாவே இருக்குது பார்த்துங்க. அந்த அதுக்கு தீவனம் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். தீவனம் கொடுக்கறதே இல்லைங்க. தண்ணி வைக்கிறதில்ல, தீனி வைக்கிறதில்ல, எந்த இதுக்குள்ள இருக்குது, எந்த செலவுமேலாம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த குஞ்சுலாம் ஒரு கோழி மட்டும் இல்லைங்க, இது போல் 4 கோழி நிற்கிது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோழி நிற்கிது பாருங்கள். இந்த கோழியும் பார்த்தீங்கன்னா தண்ணி வைக்கிறதில்ல, தீனி வைக்கிறதில்ல. ஆனாலும் பார்த்தோன்னா அது ஏதோ கிடைக்கிற தீனி தின்னுட்டு வளர்ந்துட்டு இருக்குது. இந்த கோழிக்கெல்லாம் பார்த்தோன்னா தீனி எப்படி நான் உருவாக்கல, எப்படி தீனி கிடைக்குதுன்னு சொல்லி ஏற்கனவே காமிச்சு நேரில் சொல்லியிருப்பேன். நம்ம மில்லில் பார்த்தோன்னா வேஸ்ட்டாக ஒதுங்கக்கூடிய தீவனங்கள், அப்புறம் கோழிக்குன்னு உருவாக்கி வச்சுருக்கோம். நம்ம கோழிக்கு மேய்ச்சல் உருவாக்கி வச்சோம். அதில் மேயும் இப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அடுத்து பாருங்கள் இங்கே ஒரு கோழி நிற்கிது பாருங்கள். இது ஒரு 7-8 குஞ்சோடு வச்சுக்கிட்டு இருக்குது. இந்த குஞ்சு எவ்வளோ ஆரோக்கியமாக நிற்கிது பாருங்கள். அடுத்தபடியாக பார்த்தோன்னா இந்த கோழி பார்த்தோன்னா இது ஒரு தாய் கோழி. இது ஒரு 4 குஞ்சு மட்டும் வச்சுக்கிட்டு இருக்குது. இது இயற்கை தண்ணி தீனி எதுவுமே வைக்காமல் எவ்வளோ ஆரோக்கியமாக வந்துட்டு பாருங்கள். நம்ம தண்ணி தீனி வச்சும் ஒரு சில கோழியை காப்பாற்றிட்டு இருக்கிறோம். இந்த கோழி பார்த்தோன்னா 3 குஞ்சு மட்டும் வச்சுக்கிட்டு நிற்கிது. இந்த கோழி இது கழுத்தரத்தான கோழி, நேக்கண்ண கோழி சொல்லுவாங்க. இந்த கோழி 3 குஞ்சு வச்சுக்கிட்டு நிற்கிது. இந்த உள்ளுக்கு நிற்கக்கூடிய கோழிக்கு தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கோழி எப்படியே போய் தண்ணி குடிச்சிருங்க. குஞ்சு தண்ணி தாவத்தில் ரொம்ப படாபாடு போடுங்க. அதனால் இளங்குஞ்சுகள் மட்டும் ஒரு டப்பால் தண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டு பண்ணையோட செட்டுங்க இது. ஆடுகளுக்கு தண்ணி வச்சுருக்கோம். இந்த தண்ணியை மூடி வைக்கல அப்படின்னாக்கா இன்னும் அதிகபட்சமாக ஒரு வாரம் 10 நாள் பறக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாவே இந்த குஞ்சுகள்லாம் பறக்க தெரிஞ்சிட்டாலே தண்ணி குடிக்கின்ற பேரில் இதில் தாவி டெய்லி ஒன்று செத்து போயிருங்க. இதுமாதிரி நிறைய குஞ்சு இறந்துருக்கு என் பண்ணையிலே. என் அனுபவத்தில் நிறைய இழப்பு இதில் சந்திச்சிருக்கேன். அதனால் இது மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக மூடி வைக்கணும். அதுக்கு நான் மூடலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மறந்தாப்பில் நம்ம பாட்டு போயிட்டோம்னா அன்றைக்கி ஒரு குஞ்சு கண்டிப்பாக இருந்துருங்க. இங்கே பாருங்கள், இப்படி ஒரு கம்பி வேலை ஒன்று வச்சுருக்கேன். இந்த கம்பி வேலை வச்சு எப்போவும் ரெகுலராக மூடி வச்சுருவேன். இப்படி மூடி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு வராது, குஞ்சுகள் இறக்க நேரிடாது. ஸோ நம்ம கோழி பண்ணையோட அப்டேட் இவ்வளோ தாங்க. கோழி பண்ணையில் இப்போதைக்கு தான் நம்ம பண்ணையில் அப்டேட் நடந்துகிட்டு இருக்குது. அப்டேட்டாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். தண்ணியில் பார்த்தோன்னா அது காவாத்தண்ணி சொல்லலாம், வேஸ்ட் தண்ணி தான். அந்த தண்ணி குடிச்சிக்க பாருங்கள். இதுக்கு தண்ணி வைக்கல, தீனி வைக்கிறதில்ல இந்த குஞ்சுக்கலாம். நான் சொல்லிடலாம், நம்ம மில்லில் ஒதுங்கக்கூடிய பார்த்தீங்கன்னா
டிகாடி கல்லை உடைக்கிற மிஷின் வச்சுருக்கேன். அந்த மிஷினில் வந்து கல்லை தொழும்போதுங்களே, அந்த தொழும்பில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகளை தின்னே வாழ்ந்துரு பாருங்க. தெரியுதுங்களா? அவர் புழு பூச்சியை தேடி தேடி இளம் குஞ்சுகள் அதனோட குஞ்சுகளுக்கு கற்றுக் கொடுக்குது. அது பார்த்தோன்னா கண்டிப்பாக 4 சீக்கிரமும் கண்டிப்பாக ஒன்று கிடச்சிக்கும். அதை எடுத்துன்னு உயிர் வாழ்ந்துருதுங்க. இப்படி தான் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். நம்ம கோழி பண்ணையோட தகவல் அப்டேட் காமிச்சிருக்கேன். அடுத்த வீடியோ நல்ல தகவல் சந்திக்க. நன்றி, வணக்கம்.